இரு இரு. பாண்டி வர வண்டியை கொடுக்க சொன்னா ஒரு நிமிஷம் இறங்கு. ஆமா, இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உனக்காக தானே போறோம். அப்போ உன்கிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்பாங்க? உன்னை யாரு கூட்டிட்டு போக சொன்னாங்களோ அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே. அங்கெல்லாம் சும்மா இருந்துகிட்டு இங்க வந்து என்கிட்ட கேட்க வேண்டியது. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? உனக்கு தெரியாதா இது சாதாரண வாந்தின்னு? வா ஹோட்டலுக்குள்ள போலாம். ஏய், ஆஸ்பத்திரிக்கு போலாம் தானே சொல்லிட்டு வந்த. முதல்ல நான் சொல்றதை செய். வா ஹோட்டலுக்குள்ள போலாம். இந்த பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி தானே என்ன கூட்டு வந்த. ஹலோ, நான் கேட்கறது உனக்கு காதுல விழுகுதா இல்லையா? என்ன ஆச்சு உனக்கு? நம்ம இப்ப எதுக்கு ஆஸ்பத்திரி போகணும்? இப்ப எதுக்கு ஹோட்டலுக்குள்ள போகணுங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரிஞ்சிருக்கா? இது புரியறதுக்கு சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்ப. நேத்து நைட்டு நான் சரியா சாப்பிடல, அதனால தலை சுத்துச்சு. ஒரு மாதிரி வயித்தை புரட்டிட்டு வருதுன்னு சொல்ல வந்தேன். ஆனா அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பேசவே விடாம உன் கூட ஹாஸ்பிடல் போன்னு சொல்லி உன் அண்ணிங்க தான் அனுப்பி விட்டாங்க. நீயும் இதுதான் சான்ஸ்னு என் கூட கிளம்பி வந்துட்ட. அப்ப நீ மாங்காய் சாப்பிடணும்னு சொன்னது? நான் எங்க சொன்னேன்? ஜெயந்தி அக்காவும் சுகுணா அக்காவும் தான் சொன்னாங்க. அவங்கள போய் கேளு. புரியுது, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இங்க பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும். இப்ப நீ சாப்பாடு வாங்கி தருவியா மாட்டியா? பாரு, சாப்பாடு வாங்கி தரத கூட நார்மலா கேட்க மாட்டியா? இதான் அடிக்கிற மாதிரி சொல்ற. ஹோட்டலுக்குள்ள போகலான்னு சொன்னதுமே நீ பசிக்குதான்னு கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? நீ சொல்லும் போதே எனக்கு பசிக்குது, ஹோட்டல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப எனக்கு சாப்பாடு வாங்கி தர முடியுமா முடியாதா? நானே போறேன். வாங்கி தரேன் இரு. எனக்கு ஒண்ணும் புரியல. அவ என்னடா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா, இவன் ரசிச்சு பாக்குறான். அவளுக்கு ஒண்ணுனா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பண்றது? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. ஆமாண்ணே, விஸ்வா சொன்னது சரிதான். அவங்க ரெண்டு பேரும் சும்மா தான் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க இப்பவும் புருஷன் பொண்டாட்டியே தான் இருக்காங்க. அண்ணே, இப்படி எல்லாம் நடக்குமாண்ணே? 6 மாசத்துல பிரிஞ்சு போயிடுவான்னு பார்த்தா இப்ப வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அண்ணே, அந்த இந்து ஏதோ பிளான் பண்ணி தானே பண்றா. எனக்கு என்னமோ அந்த இந்து மட்டும் பண்ற பிளான் மாதிரி தெரியல. அந்த கர்ணாவும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அண்ணே, நிச்சயமா சொல்றேனே, இதுல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குண்ணே. எப்படின்னு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிற நேரத்துல எப்படின்னா அவ கர்ப்பமாவா? அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு 6 மாசம் கூலிங் ஆஃப் பீரியட்ல இருக்கும்போது ஜட்ஜு கிட்ட போய் நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டா ஜட்ஜு சிரிக்க மாட்டாரு. அண்ணே, விஸ்வா என்ன இப்படி சொல்றான்? அப்போ டிவோர்ஸ் கிடைக்காதானே? இவதான் பையன் பொண்டாட்டி. தம்பி, இந்த நிலைமையில இவளை உள்ள கூட்டிட்டு வர முடியாதுன்னு தான் பார்சல் வாங்கிட்டு வந்து இவளுக்கு ஊட்டி விடலான்னு இருந்தேன். இருக்கட்டுங்க, என்னால என்ன, நான் கூட்டிட்டு வரேன்.
வந்து உட்காருங்க உட்காருங்கய்யா, உட்காருங்க உட்காருங்க. அண்ணா இங்க வாங்க, கொண்டு வாங்க இலையை கொண்டு வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? தோசை கொடுங்க தம்பி. இந்தா, இன்னொரு வாய் சாப்பிடு. ஐயா ஆ? இவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு? நல்லா தான் தம்பி இருந்தா. என் பையன் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். எல்லாம் எங்க தலை எழுத்து. அந்த கவலையில இவளுக்கு பக்கவாதம் வந்துடுச்சு. இது நடந்து 10 வருஷம் ஆச்சுப்பா. இப்ப வரைக்கும் இவளை சரி பண்ண முடியல. அதுல இருந்து இவளை நான் தான் தம்பி பாத்துக்கிறேன். ஏன் தாத்தா, இவங்களுக்கு தான் இவ்ளோ முடியலையே, இன்னும் ஏன் நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்? எத்தனை ஆசிரமம் இருக்கு, எதுலயாவது சேர்த்திருக்கலாம்ல. என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? உடம்பு முடியலன்னு இவளை இப்படியே விட்டுட்டு போக, இவ ஒன்னும் உயிரில்லாத ஜடம் இல்லம்மா. என் பொண்டாட்டி, என் உசுரு, என்னோட பாதிமா.